Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் பேசிக்கில் இருந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதில் எதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதோட லாட் சைஸ் என்ன, அதோட மார்ஜின் என்ன, அதோட டிப்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலேருந்து கீ டேட்டாஸ் என்ன பார்க்கணுங்க வரைக்கும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். புதுசாக பிகினராக பார்க்க வரீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மினிமம் கேபிட்டல் ஒரு 20,000 25,000 வச்சு எவ்ரிடே எப்படி ஒரு 1000 rupees மேக் பண்ணலாங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தவங்க நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் வேணும். அந்த ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கம்மியாக இருந்தால் கூட மார்க்கெட் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ண முடியும், ப்ளஸ் லிமிட் ஆர்டர் எல்லாமே ப்ளேஸ் பண்ண முடியும், லைவ் டேட்டாஸ் பார்த்துக்க முடியும், லைவ் பில்டப் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலோட லைவ் பில்டப் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 15 minutes லாங் பில்டப் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பில்டப், ஷார்ட் பில்டப் நடக்குது, லாங் அன்வைண்டிங் நடக்குது, அதெல்லாம் எல்லாமே இதில் டேட்டாஸ் பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் தன் ஆப் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கமாடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். அதில் நம்ம பர்டிகுலராக டைமிங் ரொம்ப முக்கியம். கமாடிட்டி மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 PM ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 11:30 PM க்ளோஸ் ஆகுது. இப்போ மார்னிங் 9:30 ஓப்பன் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 9:30 to 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காது. பிகாஸ் அந்த டைமில் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வேறு ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம், யூஎஸ் மார்க்கெட்லேயும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் இல்லாமல் ட்ரேட் ஆகும். பர்ஃபெக்டான டைமிங் கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 5:30 to ஈவினிங் ஒரு 9:30 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு க்ரூட் ஆயிலையோ இல்லை நேச்சுரல் கேஸையோ எதையோ சூஸ் பண்ணி அழகாக வந்து ஒரு லிமிட்டட் கேபிட்டலில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதனால் இந்த டைமிங்கில் தான் வால்டிலிட்டி இருக்கும், லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், மொமெண்டமும் இருக்கும். அதனால் 5:30 to 9:30 அந்த டைம் தான் பெஸ்ட் டைமிங் ஃபார் ட்ரேடிங் இன் கமாடிட்டி. பேசிக்ஸ் ஆஃப் கமாடிட்டி ட்ரேடிங்கில் நம்ம வந்து பாப்புலர் ட்ரேடிங் ப்ராடக்ட் இன் கமாடிட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புல்லினஸ்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரை புல்லினஸ்னு சொல்லுவாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மெட்டலில் எதுவுமே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். காப்பர், நிக்கல், அலுமினியம், ஜிங்க் அண்ட் லீட் இதெல்லாம் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லாட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 2,500 லாட் சைஸ் இருக்கும். அதனால் இதை அவாய்ட் பண்ணிடுவோம். பட் கமாடிட்டி மார்க்கெட் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணுங்கோசரம் அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலர் ட்ரேடிங் ப்ராடக்ட் இன் கமாடிட்டியில் ஃபஸ்ட்டு நான் கோல்டு வரேன். கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல வெரைட்டி இருக்குது. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்க மாதிரி இங்கேயும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் அடிப்படையில் நிறையா இது இருக்குது. இப்போது இதில் நான் ஃபஸ்ட்டு ஃபியூச்சரை சொல்கிறேன். ஃபியூச்சரில் கோல்டு மெகாங்கிறது ஒரு லாட் சைஸ் வந்து மினிமம் பையிங் 1 kg. நம்மளுக்கு கேபிட்டல் எவ்வளோ ரெக்கவர்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 8.5 lakhs தேவைப்படும், 8.5 லட்ச ரூபா தேவைப்படும். ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 100 rupees மூவ் ஆகும். கோல்டை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக நார்மல் டேஸ்லேயே 500 points மூவ் ஆகும். ஏதாவது வால்டைல் டேல்னா 2,300 points சடன் ஃபால் ஆகும், சடன் ரைஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டு மினின்னு இருக்குது. கோல்டு மினி பார்த்தீங்கன்னா அதே 24 carat, மினிமம் பையிங் பார்த்தீங்கன்னா 100 gram. மார்ஜின் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 84,000 தேவைப்படும். ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு 10 rupees வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஃபியூச்சரில் கோல்டு குனியா அண்ட் கோல்டு பெட்டல்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 24 carat, இது வந்து 6,500 மார்ஜின் வரும். ஒரு பாயிண்ட் மூவ்னா 1 rupee கிடைக்கும். பெட்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ்னா 1 rupee. இது ரெண்டும் நீங்கள் வால்யூமே இருக்காது, அவாய்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் நம்ம கோல்டில் இந்தியன் மார்க்கெட்டில் MCXயில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஃபியூச்சர்ஸில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு மினி தான். ஏன்னா கேபிட்டலும் ஒரு டீசென்ட் கேபிட்டல், ஒரு பாயிண்ட் மூவ்னா 10 rupees இருக்குது. ஒரு 1000 points மூவ்னா கூட நம்மளுக்கு 1000 rupees ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஆப்ஷனையும் முடிச்சிடலாம். ஆப்ஷன்ஸும் சேம் அதே தான். கோல்டு மெகாவுக்கு தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது, கோல்டு மினிக்கு தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேம்
கேஜி லாட் சைஸ் எல்லாம் ஒன்று தான், மார்ஜின் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் முதல்ல ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறோம், அதனால் மார்ஜின் ஜாஸ்தி. இங்கே ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து 30,000 இருந்தால் போதும். நெக்ஸ்ட் அதே பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் 100 rupees தான். சேம் கான்செப்ட் தான் கோல்டு மினிக்கு. 20,000 தான் கேபிட்டல் தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் நம்மளுக்கு 10 rupees கிடைக்கும். இப்போ நம்ம நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி கோல்டு மெகாவில் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா 300 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கோல்டு மினியோட ஆப்ஷன் ப்ரீமியம் 1800 rupeesல ட்ரேட் ஆகும். 1800 ட்ரேட் ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் இறங்குனா 10 ரூபா குறையும், ஒரு பாயிண்ட் ஏறுனா 10 ரூபா ஏறும். இங்கே அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஏறுச்சுன்னா 300 ரூபா ஏறும், ஒரு பாயிண்ட் இறங்குனா 100 ரூபா குறையும். இது வந்து ஆப்ஷன்ஸ்லையும் ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சர்லையும் ட்ரேட் பண்ணலாம். என்னோட அட்வைசபிள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணாலும் சரி, கோல்டு மினியில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள் கோல்டை பொறுத்த வரைக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு ஜூன் ஃபியூச்சர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.5 லட்ச ரூபா தேவைப்படும். இதில் நம்மளால் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. கோல்டு மினி பார்த்தீங்கன்னா 84,000 தான் தேவைப்படும். அங்கே என்ன பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதோ சேம் பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் மூவ் ஆகும். இங்கே உங்களால் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸ் போகலாம். இப்போ மார்க்கெட் வந்து கோல்டு வந்து 94,000 புட் ஆப்ஷன், 94,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோல்டு மெகாவில் வந்து புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், கோல்டு மினிலையும் புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125லேருந்து மேக்ஸிமம் 500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த கோல்டு மினியில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1800 to 2000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் 10 ரூபா தான், ஆனால் இது ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் 100 ரூபா இதாகும். அதனால் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது மினியில் ட்ரேட் பண்ணுங்கள், ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணாலும் மினியில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் கோல்டை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வரில் பொறுத்த வரைக்கும் சில்வர் 3 வெரைட்டி இருக்குது ஃபியூச்சர்ஸில். கோல்டு மெகா, கோல்டு மினி, கோல்டு மைக். கோல்டு மெகாங்கிறது ஒரு லாட் சைஸ் வந்து 30 kg அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் 30 kg மூவ் ஆகும்னு அர்த்தம். இதுக்கு மார்ஜின் ரெக்வயர்டு 5 லட்ச ரூபா தேவைப்படும், ஏன்னா இது ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு மினி ஒரு லாட் சைஸ் வந்து 5 kg, மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும்னா 85,000 தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 5 rupees மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு மைக் ஒரு லாட்டுக்கு 1 kg, மார்ஜின் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு 1 rupee மூவ் ஆகும். இப்போது நீங்கள் இன்றைக்கான கரண்ட் ரேட்டில் போய் 1 kg பார் வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படும். 96,000 இப்போ இன்றைக்கி இந்தியா வேல்யூவில் 1 லட்ச ரூபா தேவைப்படும். ஃபிசிக்கல் சில்வரை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் மைக்குக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 ரூபா தான் தேவைப்படும். இந்த 16,000 ரூபா வச்சு நம்மளுக்கு நம்ம 1 மந்தில் டேலண்ட் இருந்தால் 8,000 சம்பாதிக்கலாம், ஒரு 4,000 சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் போகாதீங்க, ஃபியூச்சர்ஸில் தான் ட்ரேட் பண்ணுங்கள். சில்வர் பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்த லாஸ்ட் ஒரு மார்னிங்லேருந்து வால்டிலிட்டி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் 5 kg சூஸ் பண்ணிங்கன்னா 4,000 into 5 கணக்கு போட்டுக்கோங்க. அதுக்குனால ஒரு லாட் சைஸில் ட்ரேட் பண்ணுங்கள். 1 kg ட்ரேட் பண்ணாவே ஈஸியாக உங்களால் 1,000 to 2,000 ஈஸியாக மார்க்கெட் வால்டிலிட்டி டேயில் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். கரெக்டான ட்ரேட் செட்டப் வச்சு ட்ரேட் பண்ணணும். கோல்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொன்ன மாதிரி தான், மினி ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் மினி, ஃபியூச்சர்ஸாக இருந்தாலும் மினி. சில்வரை பொறுத்த வரைக்கும் மைக் ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணி பழங்க. பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இது வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணல, இது வந்து நீங்கள் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுட்டு ட்ரேட் பண்ணும்போது கேபிட்டலும் கம்மினால நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷனும் பார்த்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு அதிக லாட் சைஸில் ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய பேர் க்ரூட் ஆயிலில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபியூச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வெறும் க்ரூட் ஆயிலுங்க இருக்கிறது ஒரு லாட்டுங்கிறது 100 barrelன்னு சொல்லுவாங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,80,000 தேவைப்படும். ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் 100 ரூபா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வரும். க்ரூட் ஆயிலில் மினி இருக்குது, இதுவும் ஃபியூச்சர் தான். இதில் ஒரு லாட் வந்து 10 barrelன்னு சொல்லுவாங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா தேவைப்படும். ஒரு பாயிண்ட் மூவ்னா 10 rupees ஆகும். இது ரெண்டும் ஃபியூச்சர். இப்போது நம்ம க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம ஆப்ஷன்ஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் 54,000 கால் ஆப்ஷன், 52,000 புட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் வந்து 220 rupees ஆர் 180, 150 தான் இருக்கும். நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்ஜின் ரெக்வயர்டே 22,000 இருந்தால் போதும். அழகாக நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் இந்த சைடு வச்சுருக்கேன்.
அதுக்கு நம்மளுக்கு 1,80,000 தேவைப்படும். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிக்கலாம். நிஃப்டி மாதிரி நினச்சிக்கிட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணால் ஒரு 190 ஒரு 220 தான் ப்ரீமியம் இருக்கும். நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 22,000 இருந்துச்சுன்னா அழகாக ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் ப்ரைஸ் மொமெண்டம் 30 பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் கிடைச்சாவே 1,500 rupees ப்ராஃபிட் வரும். ட்ரேடுங்கிறது பிளைண்டாக எடுக்கக்கூடாது, ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் பற்றி எடுக்கணும். தனில் என்ன ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னா, க்ரூட் ஆயில்லாம் மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இன்கேஸ் இப்போ 175 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் 175 கிளிக் பண்ணிங்கன்னா பை ஆர்டர் கிளிக் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸும் போட முடியும். ஜஸ்ட் இப்படி ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த 165லேருந்து 164க்குள்ளே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னா டார்கெட் எப்பவும் போட்டுக்கலாம், ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம். சூப்பர் ஆர்டர்னு வேறு தனில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி கசரில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த புட் ஆப்ஷன் வந்து ஒரு 240 மேலே எடுக்கணும் எப்போன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம பை ஸ்டாப் லாஸ் லிமிட்னு கொடுத்தா அங்கே ஸ்டாப் லாஸ் இதாயிரும். அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரும் கொடுக்கலாம். இன்கேஸ் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணோன்னா கசரை இப்படி மூவ் பண்ணாவே போதும், ஸ்டாப் லாஸ் ட்ரையல் ஆயிரும். கசர்லேயே மூவ் பண்ணிங்க. பையிங் வந்து கொஞ்சம் தள்ளிட்டு வரணும்னா இப்படி பையிங் தள்ளிடலாம். இந்த மாதிரி கசர்லேயே மூவ் பண்ணுறனால நம்மளால் ஃபாஸ்ட்டாகவும் ட்ரேட் பண்ண முடியும், ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம தன்னை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறது எக்ஸாம்பிள் பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் சைஸ் 1,250 BTUன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும்னா 1,10,000 தேவைப்படும். ஒரு பாயிண்ட் மூணா 1,850 கிடைக்கும். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் மினின்னு சொல்லுவாங்க. ஒரு லாட் சைஸ் வந்து 250 BTU. ஒரு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும்னா 20,000 தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூணா 250 கிடைக்கும். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஃபியூச்சரில் தான் ட்ரேட் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட்லாம் நோட் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மெகா, ரைட் சைடில் இருக்கிறது மினி. இங்கே பாருங்கள் நேச்சுரல் கேஸ் எம்னு இருக்கும், இங்கே வெறும் நேச்சுரல் கேஸ்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூணா 1,250 வரும். இதில் ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் நம்மளுக்கு 250 வரும். இந்த நேச்சுரல் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு ஒரு 5 to 10 பாயிண்ட் ஈஸியாக மூவ் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பெரிய லாஸோ பெரிய ப்ராஃபிட்டோ ஆகாது. ஒரு 20,000 கேபிட்டல் வச்சு கரெக்டான ஒரு இடத்துல சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு மூமெண்ட்டமாக கேட்ச் பண்ணலாம். ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 1,000 rupees ப்ராஃபிட் வரும். அதனால் நேச்சுரல் கேஸ் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர், நிக்கல், ஜிங்க், அலுமினியம், லீட் இதெல்லாம் வந்து என்னென்ன மார்ஜின் கொடுத்துருக்கேன். நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா இதில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதே இல்லை. பெஸ்ட்டு ட்ரேடிங் ப்ராடக்ட் வந்து சில்வர், கோல்டு, நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில். இது பிகினராக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா க்ரூட் ஆயிலையும் நேச்சுரல் கேஸ்லையும் பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேடராக பண்ணுறதா இருந்தால் நம்ம சில்வரில் மைக் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு கோல்டை பற்றி நல்லா தெரியும், நம்ம கோல்டில் வந்து எல்லாமே கிளியராக தெரியும் அப்படின்னா நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நம்ம யூஎஸ்டியில் எப்படி ட்ரேட் ஆகுறதுங்கிற பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா அங்கே மூவ்மெண்ட் ஆகிறது பொறுத்து தான் இங்கே. இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சுருக்கேன்னா யூஎஸ்டியில் எப்படி 5 மினிட்ஸில் ட்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ட்ரேட் ஆகும். அதனால் இங்கே நம்மளால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கீ டேட்டாஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமாட்டியில் கீ டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் டேட்டான்னு வரும், எவ்ரி 15 days ஒன்ஸ் வரும். அந்த டேட்டாஸ் வரும்போது மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கும். நான் சொன்ன இந்த 4 ப்ராடக்ட்டுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீ டேட்டாவில் வந்து அடுத்த இது வந்து நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் வரும்போது எங்கே இம்பேக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா புல்லியனஸில் இம்பேக்ட் ஆகும். புல்லியனஸ்னால் என்ன அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் தான் நம்ம புல்லியன்னு சொல்லுவோம், அதில் இம்பேக்ட் ஆகும். அதனால் இந்த டேட்டாஸ் வரும்போதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த டேட்டாஸ் நீங்கள் கூகுளில் போய் ஃபாரஸ்ட் ஃபேக்ட்ரியில் போட்டிங்கன்னா இந்த டேட்டாஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு எவ்ரி வெனஸ்டே 8 PM இன்வென்ட்ரி வரும். இன்வென்ட்ரினா ஓவராலாக பேரல் எவ்வளோ இருக்குங்கிறத இது எடுத்து இம்பேக்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் வரும்போது க்ரூட் ஆயில் சம் வீக் வால்டிலிட்டியாக இருக்கும், சம் வீக் சடன் ஃபால் ஆகும், சம் வீக் பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரேடிங் ஹவர்ஸில் அந்த டேயில் 1 or 2 hours பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இன்றைக்கி எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் 8 மணிக்கு இன்வென்ட்ரி வரும். நேச்சுரல் கேஸ்க்கு எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி தேர்ஸ்டே 8 PM வரும். சேம் க்ரூட் ஆயிலுக்கு என்ன கான்செப்ட் சொன்னோமோ அதே கான்செப்ட் தான் நேச்சுரல் கேஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங், ரேட் கட்டு, ஜெரோம் பவுல் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கமாட்டியில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஹெவி வால்டைலில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, கேப் அப் கேப் டவுன் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இந்த டேட்டாஸ் வரும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை இந்த டேட்டாஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் ரொம்ப அட்வைசபிள். கமாடிட்டி ட்ரேடிங்கில் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா நார்மல் மார்க்கெட் மாதிரி நினைக்காதீங்க, இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும்.
ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடுனா என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஒரு ட்ரேட் செட்டப்பில் தான் ட்ரேட் எடுக்கணும். ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் வந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும். சும்மா ரேண்டம் ட்ரேட் பண்ணலாம், ஒரு ஸ்கேல்ப் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காது. ஏன்னா இங்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஆர்டரை வந்து மார்க்கெட் ஆர்டர்லாம் அடிச்சிங்கன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஸ்லிப்பேஜ் விழும். நம்ம ஆல்ரெடி வந்து 250 குவான்டிட்டி 100 குவான்டிட்டின்னு இருக்குது. ஈஸியாக வந்து ஸ்லிப்பேஜுங்கிறது நமக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கெட் ஆர்டரில் அடித்தா 2-3 பாயிண்ட் ஸ்லிப்பேஜ், அது பேர் தான் ஸ்லிப்பேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வேணும். டோன்ட் ஓவர் ட்ரேட். ஏன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேட் செட்டப்பில் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டோட ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஓவர் ட்ரேட் பண்ணவே கூடாது. பிகாஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் எடுக்கிறீங்க, ப்ரைஸ் வந்து ஒரு ஹரிசாண்டலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்றும் பிரேக் ஆகல, கீழே வந்து இங்கே சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட் இருக்கனால க்ரூட் ஆயில் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு பையிங் வரும். இங்கேருந்து மார்னிங் வந்து இப்போ இங்கே புட் ஆப்ஷன் வந்து இங்கேருந்து செல்லிங் வந்ததுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி ஃபாலோ ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். ப்ரீவியஸ் லோ கீழே ஒரு பஃபர் ரூட் எஸ்எல் வைக்கிறோம். சேம் அதே மாதிரி டார்கெட் வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா 1:1.5 டார்கெட்னா ஸ்டாப் லாஸை ட்ரையல் வேணால் பண்ணலாம் முடிஞ்சு சும்மா என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆனிங்கன்னா இதுக்கான புரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் தனியாக இருக்குது. இப்போ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 5100 கால் ஆப்ஷன், க்ரூட் ஆயிலில் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இப்போது இதுக்கு வந்து புரோக்கரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணும்போது சைடில் எஸ்டிமேட் புரோக்கரேஜ்னு இருக்கும். இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டர் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஒரு ஆர்டர் வரத்துக்கு உங்களுக்கு 40, 30, 70, 80 ருபீஸ் எப்படி சார்ஜஸ் ஆகும். அதுக்கு மேலே பண்ணுறது தான் நீங்கள் ப்ராஃபிட். நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி எடுக்கிறது தான் ப்ராஃபிட் வரும். அதனால் சும்மா ரேண்டம் ட்ரேட் பண்ணாமல் அழகாக டீசெண்டாக ட்ரேட் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ப்ரைஸ் உங்கள் கன்ஃபர்மேஷன் வந்தோடனே ப்ரைஸோட ட்ரையல் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கோங்க. ரேண்டம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வீடியோ கமெண்டில் யூஸ்ஃபுல்னு போட்டு விடுங்க. தேங்க்யூ.